பார்த்தால் கோடி கோடி பரிசுத்தவான்கள், கோடான கோடி கேருபீன்கள், சேராபீன்கள், கோடான கோடி பரிசுத்தவான்கள், இன்னுமா 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டே இருக்கிறார். இந்த வேளையில இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்த எபினேசர், அப்பா எபினேசரே என்று அவரை அழைத்து, நீ எப்போ எபினேசர் சொல்றியோ இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தீரப்பா. இந்த சாமுவேல் தான் 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறான், ஆண்டவரே பெரிய கூட்டம் எனக்கு எதிராய் பெலிஸ்தர்கள் வந்து விட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பலியிட்டு, அது யாரை காண்பிக்கிறதா? இயேசுவை காண்பிக்கிறது. ஒரு ஆடை பலியிட்டார்கள், இயேசு பலியானார், அவ்வளவுதான். விரோதிகள் எல்லாரும் வந்து நிற்கிறார்கள். திடீர்னு பார்த்தா வானம் கருத்து இருக்கிறது, விரோதிகள் மேல இடியும் மின்னலும் படார் படார் விழுகிறது, எல்லாரும் பட்டு விழுந்தார்கள், எல்லாரும் ஓடுகிறார்கள். அப்பதான் சாமுவேல் சொன்னான், நாங்க கத்திய தூக்கல, ஈட்டிய தூக்கல, கேடகத்தை தூக்கல, ஆனா வெற்றி மாத்திரம் கிடைச்சு. கத்தி எடுக்கல, ஈட்டி எடுக்கல, வெற்றி கிடைத்திருக்கிறது. அவன் ஒரு கல்லை எடுத்து விஸ்வாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக அந்த கல்லை நிறுத்தி அந்த கல்லுக்கு எபினேசர்னு பேர் வச்சான். என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் எங்களுக்கு நீ உதவி செய்ய, நாங்களா ஜெயிக்கலப்பா, இந்த 6 மாதத்தை நாங்களா கடந்து வரல, கடக்க வைத்தவர் நீ, ஜெயத்தை கொடுத்தவர் நீ, வெற்றி கொடுத்தவர் நீ, ஜெயித்தவர் நீ. எபினேசரே பாடும்போது நானும் என் வீட்டார், நான் மாத்திரமா என் வீட்டார் கூட உண்மையே நாங்கள் செய்வோம். என் வாழ்வு நன்மையா நிறை